அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். அறல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ பிஹெச்எல் 2025க்குள்ள இன்ஜினியர் அண்ட் சூப்பர்வைசர் ட்ரெயினியோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு போடுங்க சார் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்றது, அப்ஜெக்ஷன் எப்படி பண்றது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா யார் இருந்தீங்கன்னா மறக்காம என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தொடர்ந்து என்னது பிஹெச்எல் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம சேனலை. ஓகே ரைட். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்டி மெக்கானிக்கல் அப்டேட், அதாவது பிஹெச்எல் சூப்பர்வைசர் ட்ரெயினியோட மெக்கானிக்கல் ஷெடியூல் தான் போட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் நடந்தது 11 ஏப்ரல் 2025 நடந்திருக்கு. ஸோ இங்க இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ல இந்த விசாகப்பட்டினம் அப்படின்ற இடத்துல சென்டர்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால திருப்பி என்ன பண்ணிருக்காங்க, 25 மே 2025 எக்ஸாம் வச்சிருக்காங்க. அட்மிட் கார்டு 23ஆம் தேதியில இருந்து ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ஜெக்ஷன் மேனேஜ்மெண்ட் விண்டோ, அதாவது கொஸ்டினுக்கு வந்து நாங்க வந்து அப்ஜெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற விண்டோ வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 29 மே வரைக்கும் இருக்கும் அப்படின்றதையும், என்னது ஓப்பன் ஆகிறது வந்து 29 மே வரைக்கும் ஓப்பன் ஆகி 3 டேஸ், அதாவது 29, 30, 31 கணக்குல 3 நாள் வந்து ஓப்பன் ஆகி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்ஷன் மேனேஜ்மெண்ட் விண்டோ ஃபார் 11th ஏப்ரல். ஸோ இதுல இருந்து முக்கியமான அப்டேட் என்னன்னா, 25ஆம் தேதி எழுதினவங்களுக்கும் அப்ஜெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும். 11ஆம் தேதி எழுதினவங்களுக்கும், அதாவது 11ஆம் தேதி சூப்பர்வைசர் ட்ரெயினிங் மெக்கானிக்கல் எழுதினாங்களா, ஸோ அவங்களுக்கும் வந்து என்னது அந்த இது அப்ஜெக்ஷன் மேனேஜ்மெண்ட் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்ஜெக்ஷன் எப்படி பண்றது, எப்படி ஆன்சர் கீயை டெவலப் பண்றது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளோட ஆர்எல் அகாடமியில எல்லா விதமான மெட்டீரியல்ஸுமே அவைலபிளா இருக்கு. டிஎன்பிசி இதெல்லாம் பிஹெச்எல் டெஸ்ட் மேட்சுமே நம்ம போட்டோம். ஸோ யாரும் டிஎன்பிசி டிஎன்எம்இடபிள்யூஸ் ப்ரிப்பேர் ஆகினா கண்டிப்பா நம்ம வெப்சைட்டை பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாத்துலயுமே சாம்பிள் வச்சிருக்கோம். பார்த்துட்டு வேணுங்கிறவங்க பிடிஎஃப் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுங்கன்னா, பிஹெச்எல் லாகின் குள்ள போயிருங்க. நான் அந்த ஆன்சர் கீ டவுன்லோட் லிங்க் வந்து டைரக்டா வந்து நான் கீழே உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ அந்த லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா இப்படிதான் வரும் உங்களுக்கு. யூசர் ஐடி, உங்களோட பாஸ்வேர்ட். யூசர் ஐடி வந்து பிஹெச்எல் ஸ்டார்ட் ஆகும், இல்லாட்டி உங்களோட மெயில்ல இருக்கும் பாத்துக்கோங்க, இல்லாட்டி ஆல் டிக்கெட்ல இருக்கும். ஸோ பாஸ்வேர்டை போட்டுட்டு இந்த கேரக்டர் டைப் பண்ணீங்கன்னா அடுத்து இப்படிதான் போகும். உங்களோட அப்ளிகேஷன் டீடைல்ஸ் இருக்கும், கெல்டெஸ் இருக்கும், அப்ஜெக்ஷன் ஃபார்ம், கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். To download your question paper for BHL Supervisor Training Mechanical 11th April 25th May. ஸோ ரெண்டுத்துக்கு முன்னாடி இருக்கும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இப்படிதான் ஓப்பன் ஆகும். கொஸ்டின் பேப்பர் மேல உங்களோட டீடைல்ஸ், கொஸ்டின் பேப்பர். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ட் தான். இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் ஐடி இருக்கு பாத்தீங்களா, கொஸ்டின் ஐடி, ஆப்ஷன் ஐடி. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கொஸ்டின் ஐடியை வச்சுதான் நீங்க ஆப்ஜெக்ஷன் மேக் பண்ண முடியும். ஆப்ஜெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஐடியை வச்சுதான். இப்போ கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னா கொஸ்டின் ஐடி இது, கொஸ்டின் நம்பர் 2 அப்படின்னா கொஸ்டின் ஐடி இது, ஸோ கொஸ்டின் நம்பர் 3னா இது கொஸ்டின் ஐடி. ஸோ இதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு எப்படி அப்ஜெக்ஷன் ஃபார்ம் பண்றப்ப சொல்றேன். ஸோ இங்க பாருங்க, அடுத்து வந்து அப்ஜெக்ஷன் ஃபார்மை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக்கர் அண்ட் ரெப்ரஸ் இருக்கும், கிளிக்கரை கொடுத்துருங்க. சரிங்களா, கிளிக்கர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து இங்க பாருங்க, ப்ளீஸ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி பிஃபோர் யூ ஸ்டார்ட் கிரியேட்டிங் யுவர் அப்ஜெக்ஷன். கண்டிப்பா அப்ஜெக்ட் பண்றவங்க இதை பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டு வியூ யுவர் பேப்பர், கோ டு டேப் ஓப்பன் கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் பேப்பர் டேப் ஓப்பன் பண்ணிட்டு கிளிக் ஆன் பட்டன் இன் த அப்ஜெக்ஷன் டு ரைட் யுவர் அப்ஜெக்ஷன். நான் சொன்னேன்ல, அந்த அப்ஜெக்ஷனுக்கு போயிடுவோம். கண்டிப்பா அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா கொஸ்டின் அண்ட் ஆன்சரை கேர்ஃபுல்லா கோ த்ரூ பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்ஜெக்ஷன் வந்து கண்டிப்பா நீங்க இங்கிலீஷ்ல தான் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, இல்லாட்டி அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்ஷன் கேன் பி ரைஸ்டு ஒன்லி அகைன்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் தியர் ரெஸ்பெக்டிவ் ஆல்டர்னேட்ஸ். கொஸ்டின்ஸ் வச்சுதான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும், ரைஸ் பண்ண முடியும். கண்டிப்பா நீங்க வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து எடிட் பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கரெக்ட் ஆன்சர் இஸ் மார்க்டு பை கிரீன் டிக் ஃபார் த நெக்ஸ்ட் டு த ஆப்ஷன். கரெக்ட் ஆன்சருக்கு டிக் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருக்கு பாத்தீங்களா, இருக்கு பாருங்க, இதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து வந்து கொஸ்டின் ஐடி which is used for all reference is mentioned in the write the question.
ஸோ எல்லாமே நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ரிமார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ரீசனை அப்ஜெக்ஷனுக்கு கிளியரா மென்ஷன் பண்ணும். கண்டிப்பா எந்த வித நோ வேலிட் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே எதுவுமே இல்லாம கண்டிப்பா என்னது ரிமார்க்ஸை நீங்க ஃபில் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்ஷனை கண்டிப்பா வந்து அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி டாக்குமெண்டா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதோட டாக்குமெண்டோட சைஸ் 400 கேபிக்குள்ளதான் இருக்கும். அது பிடிஎஃபா இருக்கலாம், ஜேபிஜியா இருக்கலாம், ஜேபிஇஜியா இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் 3 டாக்குமெண்ட் தான் நீங்க வந்து அப்லோட் பண்ண முடியும். மேக்சிமம் நீங்க 3 டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆன்சர்ஸ் ஆர் பேஸ்ட் இன் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ. ஆன்சர் மே சேஞ்ச் இன் த ஆன்சர் கீஸ் ஃபைனலைஸ்டு ஆஃப்டர் அப்ஜெக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த அப்ஜெக்ஷன் மேனேஜ்மெண்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் ஆன்சர் கீ விடுவோம். எவாலுவேஷன் வில் பி டன் ஆன் ஃபைனல் ஆன்சர் கீ. ஃபைனல் ஆன்சர் கீ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எவாலுவேஷன் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வேற எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஹெல்ப் டெஸ்க்கு போங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பா கோத்ரூ பண்ணதுக்கு அப்புறம் அப்ஜெக்ஷன் எப்படி பண்ணா, அப்ஜெக்ஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களோட பேர் இருக்கும், மொபைல் நம்பர், மெயில் ஐடி இருக்கும், என்ன போஸ்ட் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன டேட்டு, என்ன ஷிஃப்ட்ல எழுதுனீங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஐடி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த கொஸ்டின் நம்பர் பக்கத்துல கொடுத்துருந்தாங்களா கொஸ்டின் ஐடி. இதை கிளிக் பண்ணாலே கொஸ்டின் ஐடி உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி கொஸ்டின் ஐடி நம்பர் ஒவ்வொன்றா உங்களுக்கு வரும். எந்த கொஸ்டின் அப்படின்றத சொல்லிட்டு என்ன லாங்குவேஜ், இங்கிலீஷா ஹிந்தியான்னு சொல்லுங்க. உங்களுக்கு ரிமார்க் வேணும்னா அதே மாதிரி நேச்சர் ஆஃப் அப்ஜெக்ஷன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்கரெக்டா, ஆம்பியஸ் கொஸ்டினா, அவுட் ஆஃப் சிலபஸா, ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் இன்கரெக்டா, மல்டிபிள் கரெக்ட் ஆன்சரா, இன்கரெக்ட் ஆன்சர்ஸா அப்படின்றத தெளிவா கொடுத்துட்டு உங்களோட ரிமார்க்ஸ் எதுவும் ஆட் பண்ணணும்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ரிமார்க்ஸ் தெளிவா நீங்க போடணும். உங்களோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் 3 டாக்குமெண்ட்டுக்கு மேல இருக்கக்கூடாது, 400 கேபிக்கு மேல இருக்கக்கூடாது. சரியா? ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களோட அப்ஜெக்ஷன் அப்லோட் ஆகிடும். அதே மாதிரி ஆன்சர் கீ எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் லேட்டஸ்டா வந்த அப்டேட். ஸோ இதுக்கு மேல வேற ஏதாவது அப்டேட் வேணும்னா கண்டிப்பா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ. ஸோ யாரும் தெரியாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.